பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றது என்னன்னா, திடன் கொள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல ஏசப்பா உண்மையை மறைக்கல. ஏன்னா, என்னை நம்புனா வாழ்க்கை சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லல. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் இருக்குன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்றாரு. அதாவது கஷ்டம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், மனுஷங்க விட்டு போகலாம், சில விஷயங்கள் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உலகம் தர சமாதானம் சூழ்நிலையால மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இயேசு கூட இருக்கிற சமாதானம் கண்ணீரிலையும் குழப்பத்திலையும் நிலைச்சு இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நம்பிக்கையே இல்லாம சமாதானத்தை இழந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா? திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க. உங்க பிரச்சனையை விட சூழ்நிலையை விட தேவன் பெரியவர். முன் குறிச்சபடியே தேவன் உலகத்தை ஜெயித்தாரு. உங்க சூழ்நிலைக்கான முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சு. உங்க உங்க உபத்திரவங்களை நீங்களும் ஜெயிப்பீங்க. உங்க சூழ்நிலை நிச்சயமா மாறும். ஜெபம். அன்புள்ள தேவனே, இன்றைக்கும் சிலரோட வாழ்க்கை ஒரு சுமையா இருக்கு. பிரச்சனைகள் அவங்கள அழுத்துது. ஆனாலும் திடன் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அவங்களோட கண்ணீரை நீங்க பார்க்குறீங்க. போராட்டத்தை அறிஞ்சிருக்கீங்க. யாரெல்லாம் உடஞ்ச இதயத்தோட இதை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்கள தைரியப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். பை தாட்ஸ் ஆஃப் ஜேபி. ஹாவ் எ ஸ்ட்ராங் டே.